இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வராம இருந்திருந்தாதான் தப்பு. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை. சரிங்க அண்ணி, வீட்டுல பாவை தனியா இருப்பால, நீங்க வேணா கிளம்புங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி சிவா, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த பிளட் கொடுத்தவர் தான் யாருன்னே தெரியலமா. அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவரே போயிட்டாரு. தோ உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்து இருக்காரு, நன்றி சொல்லுங்க. என்ன கபிலா சொல்ற? அம்மா, அப்பா தான் நேத்து சிவாவுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காரு. அதை யாருமே கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தான் பேரு ஊரெல்லாம் வேற மாதிரி கொடுத்து அட்ரஸ ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காரு. டேய், என்னடா உளறற? அப்பா வேண்டாப்பா, தயவு செஞ்சு சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட வேண்டி வரும். என்ன சித்தப்பா, கபிலா சொல்றது உண்மையா? அக்கா, அதான் பதில் சொல்ல முடியாம நிக்கிறாரு. இதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு? நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ நீங்க வரலன்னு தானே சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்ப வந்து நீங்க பிளட் கொடுத்துட்டு போனீங்க? நான் அங்கேயே தானே இருந்தேன். என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு சித்தப்பா அங்க வந்தீங்க? உன்கிட்ட சொன்னா அந்த சிவா இவரோட ரத்தமானு உனக்கு சந்தேகம் வந்துரும்ல? அம்மா, என்ன செல்வநாயகி? ஐயோ, என்னம்மா பண்றீங்க? செல்வநாயகி, என்ன செல்வநாயகி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல, அதுக்கா இப்படி எல்லாமா பண்றது? என்ன சித்தி இது? அதான் நான் விடுங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கெல்லாம் ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதான் என் வழி என்னன்னு புரியும். இவர் இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா நீங்க எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுலயே குறியா இருக்கீங்க. இப்ப வேணா நீங்க என்ன தடுத்திருக்கலாம், ஆனா இவர் மட்டும் பதில் சொல்லல, நான் கண்டிப்பா சாகதான் செய்வேன். என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் சொல்றேன் இல்ல செல்வநாயகி, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது மனிதாபிமானத்துல மட்டும்தான். நான் தான் அவனுக்கு ரத்தம் கொடுத்தேன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடக்கும் நான் பயந்தேன். அதான் அட்ரஸ மாத்தி கொடுத்தேன். போதுமா? தயவு செஞ்சு நான் சொல்றேன். சித்தி, அதான் சித்தப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, விடுங்களேன் ப்ளீஸ். ரித்திகா, முதல்ல சித்திய கூட்டிட்டு போ. அம்மா வாங்க, அழாதம்மா. அழாத. ரித்திகா, கூட்டிட்டு போ. வாங்க. ஏய், நீயும் போ. கபிலா, என்ன இருந்தாலும் இவர் உன்னோட அப்பா. பெரியவங்களை எல்லாரும் முன்னாடி இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதெல்லாம் நல்லா இல்ல. இதுக்கப்புறமா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நடந்துக்காத, போ. டாக்டர் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சரி, அண்ணனுக்கு நானே ஆரத்தி எடுக்கிறேன். ஆ,
அண்ணி அண்ணனை உள்ள கூப்பிட்டு போங்க. ம். வா சிவா, இப்போ ஓகேவா? ஓகேதான்க்கா. ஐலி, மெடிசன் எல்லாம் வாங்கிட்டல்ல? எல்லாம் இருக்கு அண்ணி. சரி சிவா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் என்ன? சரிங்கக்கா. ஐலி, யார்கிட்டயும் எந்த பேச்சும் கொடுக்காம சிவாவை அப்படியே ரூமுக்கு கூட்டிட்டு போயிடு. இப்பதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையே முடிஞ்சிருக்கு. என்ன பிரச்சனை அண்ணி? அதெல்லாம் நான் அப்புறமா வந்து சொல்றேன். நீ முதல்ல சிவாவை கூட்டிட்டு ரூமுக்கு போ. போ சிவா. சரிங்க அண்ணி. ம். என்ன கொல்றதுக்கு ஆளுங்களோட வந்தத நீதான் எனக்கு நல்லா தெரியும். டேய், சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துடும் பாத்துக்க. நடக்காததெல்லாம் சொல்லிக்கிட்டு. கபிலா, ஒழுங்கா உண்மைய சொல்லிடுறது உனக்கு நல்லது. இல்ல ஏய், என்ன மிரட்டுறியா? இங்க பாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. உன்னை மிரட்டுறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஓஹோ, உங்களுக்கு என்ன காரணமா இல்ல? ஆ? ஆரம்பத்துல இருந்தே உங்க 2 பேருக்கு என்ன பிடிக்காதே. தோ இப்ப வேற நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் தாண்டி நீங்க 2 பேரும் ஏதோ பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஏதாவது சொல்லி நீங்க 2 பேருமா சேர்ந்து என்ன கோத்து விடலான்னு பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. இதோ பாரு, நீதான் இவரை கொல்ல பார்த்தன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏண்டா, எந்த பிரச்சனைய வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக கொல்ற அளவுக்கு போயிடுவியா? உன் நல்ல நேரம் இவருக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்திட்டேன். தப்போ மட்டும் ஏதாவது ஆகியிருந்தது, இந்நேரம் நீ போனமா போயிருப்ப. இன்னொரு தடவை இந்த மாதிரி என் புருஷன் மேல கைய வச்சேன்னு வைய, உன் சங்க அறுத்து போட்டுருவேன்.